அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். ஒரு அடியான் துவா செஞ்சா தான் அல்லாஹ்வோட கனெக்டிங்ல இருக்கிறார். அல்லாஹ்வுடைய உதவியை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர் எப்போதும் ஏதேனும் ஒன்றை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் அப்படித்தானே செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் தங்களுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது, ஏதேனும் ஒரு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அவங்க காலத்தில் என்ன மருத்துவ நடைமுறை இருந்ததோ அதை செய்தார்கள். கூடுதலா பிரார்த்தனை செஞ்சாங்கல்ல, அல்லாஹும்ம அதிஹிபில் பாஸ், இறைவா நீதான் நோயை நீக்கணும், நீ நோயை நீக்கிவிடு. அன்த ஷாஃபி, நீதான் நிவாரணத்தை வழங்குபவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக், உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. அன்றைய கால நடைமுறையில் என்ன மருத்துவ முறை இருந்ததோ அதை நபிகள் நாயகம் செய்தார்கள். அதுக்கு மாத்தமா செயல்படலை. ஒரு பக்கம் மருத்துவத்தில் ஈடுபடுகிறார்கள், மருத்துவத்தை செய்கிறார்கள். அல்லாஹ்வை எந்த அளவிற்கு அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். இறைவா நான் மருத்துவம் பார்த்துட்டேன், நிவாரணம் நீதான் தரணும், இந்த நோயை நீதான் நீக்க வேண்டும். அந்த ஷாஃபி, நீதான் நிவாரணத்தை